என்ன இன்னைக்கு டீ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் இந்த மாதிரி போடுறவ கிடையாதே. இதுக்கும் லைட்டாக வைக்க சொன்னால் நல்லா வச்சிட்டு இருப்பா. டீ வீட்டில் தான் போட்டாலா இல்லை பக்கத்து வீட்டில் எய்த்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தாலான்னு தெரியல. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. காலைல டீயை கொடுத்துட்டு அவங்க சாப்பாடு செய்யணுமேன்னு சாப்பாடு செய்யலாம்ல, எங்கே போணுச்சுன்னு தெரியல. இதுக்கு லைட்டாக நல்லா வைப்பா. என்ன கொழுப்பை பற்றியா இருக்கு. இப்போதான் நல்லா இவ்வளோ பெரிய குண்டா நிறைய டீயை குடிச்சுது, உடனே இதுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரணுமா? கத்திக்கிட்டு கிடக்குது. நம்ம இல்லாத நேரத்தில் இப்படி கத்திட்டு கிடக்கு பத்தியா? வாங்கம்மா மகாராணி, டீயை கொடுத்துட்டு எங்கே போனீங்க? அடுத்தது சாப்பாடு செய்யணுமே, வயசானவங்க இருக்காங்களே, எல்லாம் நினைக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் டீ கேட்டால் கொடுப்பீங்க, சாப்பாடு கேட்டால் தான் கொடுப்பீங்க. இப்போ எங்கே போயிட்டு வரீங்க? என்னடி இருமி காட்டுற? வந்துட்டானே இருமி காட்டுறியோ? அட அத்தை, என்னத்த எது செஞ்சாலும் தப்பு தப்புன்றீங்க. ஒரு இருமை கூட எனக்கு சுதந்திரம் கிடையாதா? அம்மா அப்படி என்னம்மா உங்களை இந்த வீட்டில் நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோம்? ஒரு இருமை கூட விடாமல் நீ தாண்டி எங்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிற. கரெக்டாக அவன் பையன் வீட்டில் இருக்க நேரமாக பார்த்து ஆரம்பிச்சு விட்டா அப்போ தானே அவர் இழுத்து போட்டு 2 அடி அடிப்பார். ஏன் அம்மாட்ட வச்சுக்கிறேன்ட்டு எப்படி நடிக்குது பாரு. என்ன செஞ்சாலும் இந்த கிழவிக்கு இது பேசிட்டு அந்த நெஞ்சு போயிடும். அப்புறம் நாள் முழுக்க அந்த ஆள் நம்மளை அடிச்சுக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருப்பான். இல்லத்த, உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலாமா இல்லை இட்லி ஊற்றி கொடுக்கலாமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு எங்கள் வாசல் வரைக்கும் போயிட்டு வர. வாசல் ஏறி கிச்சன் இருக்கு? இல்லை, மூஞ்சியில் தான் கிச்சன் இருக்கு. எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு வாயை திறந்தாலே சோறு தான். என்னடி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிற்கிற? இல்லத்த, ஒரு மரியாதை தான் மாமியாருன்ற ஒரு மரியாதை இருக்கணும்லத்த. அவன் கேட்டாலும் திட்டுறீங்க, கேட்கலனாலும் திட்டுறீங்க, பதில் சொன்னாலும் திட்டுறீங்க, பதில் சொல்லனாலும் திட்டுறீங்க. என்ன தான் என்ன பண்ண சொல்கிறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்க. என் பையனை கூப்பிடு. இல்லை சரிப்பட்டு வராது. என்னங்க? என்னங்களாம்ல? என்னங்க ஒரே திரியால கொஞ்சிடா. இப்படி கொஞ்சி தான் என் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டா. நான் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டான். ஒரே திரியாக்கு என்னங்களாம்? என்னங்க எப்படி தான் கூப்பிட சொல்றீங்க? எப்ப பாரு என்னங்கன்னு கூப்பிட்டவனே தான் இருக்கான் என் பையனை. அவனும் கூப்பிட்ட நேரத்தில் எங்க இருப்பானோ தெரியல, தலை தெறிக்க ஓடி வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறான் இவளுக்கு. எனக்கு என்ன வேலை தான் அவர் செஞ்சாரு? நாள் முழுக்க நாய் மாரி நான் தானத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க பாக்குற நேரம் ஏதோ இங்க இருக்க புள்ள அங்க எடுத்து வச்சிடறாரு. உடனே அவர் தான் வேலை செஞ்சாருன்னு சொல்லிடுறீங்க. எல்லாம் நாயை மாத்த நாய் நாள் முழுக்க நாய் மாரி வேலை செய்யறேன். நீங்க பார்க்க தான் செய்றீங்க, ஆனா ஒத்துக்க மாட்டீங்களே. ஆமாங்க, ஒத்துக்கிறாங்க. போய் ஜாமான் கிடக்கும் எடுத்துப்பட்டு விளக்கு. 4 நகை மட்டி போட்டுட்டு வந்தான்னு வச்சுக்க, உன்னெல்லாம் கையாலே பிடிக்க முடியாது. ஒன்றும் இல்லாத வீட்டில் வரும்போதே இந்த மாதிரி இன்னும் 4 நகை போட்டு வந்த உன்னை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. எப்படி பேசி மனசை கஷ்டப்படுத்துறாங்க பாரு. டாடி, என்ன நீ பட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்க? இந்த டீ குடிச்ச டம்ளர்லாம் யார் எடுப்பா? உன் அப்பனா வந்து எடுப்பான். நம்ம ஏதாவது பேசினோம்னா நம்ம குடும்பத்தையே இழுத்து பேசுறாங்க. என்னம்மா என்னாச்சு? காலையிலேயே கோவமா இருக்கீங்களே, என்னாச்சு? என்னடா ஒரு டீ குடிச்ச டம்ளர் எடுக்க சொன்னா அதுக்கு முறைச்சிக்கிட்டு நிக்கிறாடா. சொல்றதை செய்ய மாட்டா, வீட்டுல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாடா. ஏன் வந்து இப்படி பண்ற? அம்மா சொல்றதை கேட்க மாட்டியா? எதுக்கு போய் எதிர்த்து நிக்கிறீங்க? உங்களால எனக்கு தான் தலைவலி. யார் பக்கம் பேசுறதே தெரியல. யார் பக்கம் பேசினாலும் பிரச்சனை தான். இதுதான் சொல்ல தாங்க முடியாம காலைல போயிட்டு நீங்க எல்லாம் தூங்கினோம்னா நைட்டு வருது. நீங்க எல்லாம் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஓடிடுறது. ஆமாங்க, நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் விட்டு காலைல வீட்டு நைட்டு வர நான் அசால்ட்டாக சொல்கிறீங்களே, நாள் முழுக்க உங்கள் அம்மாட்ட கடந்து படுற பாடு எனக்கு தாங்க தெரியும். என்னத்த குசுன்னு சொல்லிட்டு இருக்கா? அடியே, என்னடி என் பையன்ட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க? சொல்லி அவன் மனசை களைச்சி விட்றாதடி. என்னம்மா நீங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? விடுங்கம்மா, எனக்காக விடுங்கம்மா. உனக்காக தானே எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலடா. போயிட்டு அவன் அப்பா வீட்டில் போயிட்டு நகையை வாங்கிட்டு சொல்லு. நான் நகை தான் போட்டு வரல, எங்கள் வீட்டுக்காவது என்னை அனுப்பிடலாம்ல. எங்கள் வீட்டுக்கும் அனுப்பாமல் ஒரு வேலைக்காரி மாரி இங்கே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்களே. நகை போட்டு வரலன்னு தெரியுது. நகை போட்டு வரலன்னா நகை போடுற வரைக்கும் உங்கள் அம்மா வீட்டிலே இருந்தாது இது கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல. ஒரு வேலைக்காரி இல்லாத இதை என்னை வச்சு ஃபுல்லாக வீட்டு வேலை மொத்தத்தையும் வாங்கிக்கிறீங்க. நாலு முழுக்க சுருக்குன்னு பேசுகிறீங்க. என்ன வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க?
பாருடா பாரு, இப்படிதான்டா பதிலுக்கு பதில் அடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஏதோ பேசினா அவ ஏதோ பேசிட்டு போவாடா. நான் என்ன இவ்வளோ கொடுமையாப்படுத்துறேன்? அவன் அப்பா ஆயிட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்காடா, நான் கொடுமைப்படுத்துறேன் கஷ்டப்படுத்துறேன். நான் அப்பேற்பட்ட ஆளாடா அம்மா? இப்படி பேசி வைக்கிறாடா இவ. பாருடா, நீ கூட நிற்கும் போதே இந்த அளவுக்கு பேசுறாளே, நீ இல்லாத நேரத்தில் எப்படிடா பேசுவாவ? நீங்க அழுவாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேம்மா, நீங்க அழுவாதீங்கம்மா. இவரு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க தெரியுமா? சும்மா அவங்கள பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காது சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்பட்டா எனக்கு தாங்காது. ஆமா, உங்க அம்மா பேசிட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா அப்பாவை இவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசுறாங்களே, அப்ப எனக்கு தானே கஷ்டமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வாழ வந்தா என்ன மட்டும் திட்ட வேண்டியதானே? என் குடும்பத்தை இழுத்து பேசுறாங்க சொல்லுங்க. 4 நகை போடலன்னா என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுற சொல்லிடுங்க. இப்படி வேலைக்காரி மாரி வச்சு என்ன வேலை வாங்காதீங்க. ஆவுன்னா ஒரு அழுகையை போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிருது. நம்ம அழுகுனோம்னா நடிப்புன்றது சீனுன்றது. நம்ம கண்ணுலேருந்து வந்ததெல்லாம் தண்ணி கிடையாது, அவங்க கண்ணுலேருந்து வர மட்டும்தான் கண்ணு தண்ணி. போயிட்டாமா, விடுங்கம்மா. ஏம்மா, எனக்கு வேலைக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேம்மா. போயிட்டான். நம்ம பிள்ளை நம்ம சப்போர்ட் பண்ற வரைக்கும் நம்மளால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா, என்னம்மா இடுப்பெல்லாம் வலிக்குது. அடுப்பு டிவியில் ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக ஓடுதா? ஏய் செவந்தி, என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க? எனக்கு வேலைக்கு நேரம் அது, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சும்மா அவங்க அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, நீங்க மாறி மாறி உங்களை சமாதானப்படுத்திட்டு இருந்தா நான் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறது? ஆமாம் ஆமாம், இந்த வீட்டில் சமைச்சு போடுறதுக்கு ஒரு மிஷின் மாரி தான் நான் இருக்கேன். என்னோட கஷ்டத்தை யார் கேட்குறா? நீங்கள் கிளம்பி இந்த பக்கம் வேலைக்கு போயிடுங்க. நாலு முழுக்க உங்கள் அம்மாட்ட கடந்துட்டு நான் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. இதை சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல, நீங்கள் கேட்டாலும் நீங்கள் அந்தண்ட போனோன்னா உங்கள் அம்மா என்ன தான் பிடிச்சிப்பாங்க. பிரச்சனை போய் யார்கிட்ட தான் சொல்கிறேன்னு தெரியல, போங்க. சரி, என்ன பண்றது, வயசானவங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட சண்டையை போட முடியும்? அவங்க பண்றதெல்லாம் பேசுறதெல்லாம் தப்புன்னு தான் தெரியுது. கஷ்டத்தை படுத்துற மாதிரி தான் பேசுறாங்க. நம்ம பேசி பேசி பிரச்சனை பெருசா கூடாதுன்னு பாக்குறேன். சரி, விடு விடு. ஆமாம், வீடு வீடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுங்க. நான் கடந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் தான் சொல்கிறது, போங்க. நீங்கள் சரியில்லை, அவ்வளோதான். முன்னாடி நான் சரியில்லை, கரெக்டா உனக்கு சம்பாதிச்சு கொண்டாந்து போடலையா? உனக்கு தேவையானது வாங்கி தரலையா? ஆமாம் ஆமாம், கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டா மட்டும் போதும். வீட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, எதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு கரெக்டாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துடணும், உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக பார்த்துக்கணும், வீட்டு வேலை கரெக்டாக பார்த்து வச்சிடணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஐயோ அப்பா, ஆரம்பிச்சுட்டாடா. நம்ம இன்னைக்கு சாப்பாடு வேணா ஒன்று வேணா கிளம்பிட வேண்டியதான். பக்கத்தில் கொண்டு இருந்தா தலைவலி தான் வரும் நமக்கு. போங்க போங்க, இந்த மாரி என் பிரச்சனை கேட்க ஆள் இல்லை, போங்க. அவங்க நகை போடலன்னு சொல்லிட்டு நைன் திட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டு வேலை செய்ய சொல்லி பாடா படுத்துறாங்க. அவங்கள்ட்ட சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்க மாட்டீங்க, போங்க. வீட்லேயும் சொல்ல முடியாது இவங்க பேசுகிற பேச்சை. நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, யாருக்கிட்ட நம்ம சொல்கிறது? அடியே, அங்கே என்ன பண்ணுறாங்க? ஜாமான்லாம் கிடக்கு, அதை விளக்காம எங்கே போனான்னு தெரியல. போய் புருஷன்ட்ட குசு குசுன்னு பேச போயிட்டாப்லக்கு. குசு குசுன்னு பேசியே என் பிள்ளை மனசை கெடுத்து வச்சிருக்கா. அப்படி என்ன தாண்டி பேசுவேன் புருஷன்ட்ட குசு குசுன்னு? என்னங்க என்னங்கன்னு சொல்லி மயக்கிட்டாலே என் பிள்ளைய. புருஷனை என்னங்கன்னு கூப்பிடாம அப்புறம் எப்படி தான் கூப்பிடுறது, எப்படி தான் கூப்பிடுறதுன்னு எனக்கும் தெரியலையே. சரி, போய் ஜாமானை வளர்க்குவோம். அதுக்கும் நம்மளால திட்டு வாங்க முடியாது. நம்ம சாப்பிட்டோமான்னு சாப்பிடலையான்னு இங்கே யாருமே கேட்க ஆள் கிடையாது. ஆனால் எனக்கு இது வேணும் அது வேணும் ரூல்ஸ் போட மட்டும் இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஹலோ, சொல்லுமா. இப்போதாம்மா நினச்சிட்டு இருந்தேன், என்னடா காலையிலேருந்து பிள்ளை ஒரு ஃபோன் கூட போடலையேன்னு நினச்சிட்டு இருந்தாம்மா. எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா? ஆமாம் ஆமாம், மாட்டுக்கு ஊற்றுற கைனி தண்ணி மாரி ஒரு டம்ளர் டீ கொடுத்தா. அதை ஏமா நீ கேட்குற? ஒன்றை மாரி டீ போட முடியுமாம்மா? நீ ஒரு டம்ளர் டீ கொடுத்தினா சாயந்தரம் டீ குடிக்கிற வரைக்கும் அது தொண்டையிலே நிற்கும். அந்த மாதிரி இருக்கும் நீ போடுற டீ. சும்மா அரக்கு மாரி போட்டு கொடுப்ப டீ. இப்பயும் போடுறாளுவோ டீ, நல்லா பச்சை தண்ணியாக விடு விடுன்னு போடுறாளுவோ. என் கேரக்டரே தெரியாமல் அந்த கிளையை பேசிகிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டே இறான். ஏதோ என் அம்மா அப்பா பேசுறதுனால மனசு அப்படியே உடஞ்சி போய் நின்றுறான். அந்த நேரத்தில் என்னால் எதுவுமே பேச முடிய மாட்டேது. என்ன பேசுது, இப்போ தட்டெடுத்து மண்டையிலே வைக்க போகிறேன், பார்த்துக்கிட்டேறான். ஆமாம்மா, ஒன்றை மாரி யாராவது கொடுத்தன பண்ண முடியுமா? நீ என்ன ஒரு கெட்டி கொடுத்தன பண்ணுறவ? நீ இப்படின்னா இருக்காளுவல்ல, தண்ட செலவு பண்ணிக்கிட்டு புருஷனை என்னங்க என்னங்கன்னு பேசி பேசி கைக்குள்ளே வச்சுக்கிறாளுங்க. ஆமாம்மா, நீ வீட்டுக்கு வர, நீ எப்போ வர போகிறம்மா? சரி, அது கிடக்கு நாய்ங்க. நீ எப்படி இருக்க? நீ எப்போ ஊருக்கு வர சொல்லு. நாய்ங்களா? நீ வந்து ஒரு மாதம் இங்கே தங்கிட்டு தான் போகணும் சொல்லிட்டேன். ஆமாம், நம்ம ஒரு நாள் போயிட்டு வரோன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமே அம்மா வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்றது. பொண்ணை மட்டும் கூப்பிட்டு வந்து 30 நாள் வச்சுக்க வேண்டியது. டேய், என்னடி ஜாமானை போட்டு ஒரே இதில் உருட்டிக்கிட்டு இருக்க? நானும் என் பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாமா சவுண்டை வந்து போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க அதானே? பட்டார் பட்டார்னு போட்டால் அப்போ தானே பேச முடியாமல் காதில் கேட்கலன்னு சொல்லிட்டு வச்சிருவேன். அதனால பேச விடாமல் ஆக்குறியாடி ஜாமானை போட்டு உடச்சி.
என்னை என்ன தான் பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு பொறுமையா விளக்குனேன். ஏன்டி நானும் என் பொண்ணு பேசுறத ஒட்டு கேட்குறியா? அதுக்கு தான் பொறுமையா விளக்குறியா? ஜாமானோட சவுண்டு கூட கேட்கலையே ஜாமான் விளக்கும் போதே நீங்க. சரி இதை எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டுன்னு சொல்லி வேகமாக வளர்க்கனாவது நமக்கு அதில் உழுவாமல் இருக்குமேன்னு வேகமாக வளர்க்குறேன். இதுக்கும் திட்டுறீங்க. என்னை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? ஐயோ கூப்பிட்டு அப்படியே போயிட போகிறா. அவரை ஜாமான் நம்ம தான் வளர்க்கணும். டேய் நீங்கள் வந்து என் விளக்கு, நான் அந்த பக்கமாக போய் பேசுகிறேன். டவர் கிடைக்கலேன்னு இந்த பக்கம் வந்தால் ரொம்ப பண்ணுறாமா இவ. சொல்லுமா சொல்லு. ஒரு வீட்டில் நிம்மதியாக ஃபோனு கூட பேச முடியலம்மா. நம்மளை டென்ஷன் ஏற்றுறதுக்குனே ஒரு ஃபோனை போட்டு பேசுறது. இதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. போ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இதில் நம்ம கேரக்டரே மிஸ் ஆகிடும்ல இருக்க இவங்க படுத்துகிற பாடல. ச்சே தன்னானே நாம் எல்லாம் கண்டுக்க வேணாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணி வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.